ஆர்த்தி இன்னும் தூங்கிட்டு இருக்க? இல்லங்க ஒரு மாதிரியா இருக்குங்க, வாந்தி வர மாதிரியே இருக்குங்க. போய் சுத்தில வச்சு குடி, சரியா போயிடும். இதான் எந்திரிக்கிற நேரமா? 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னா 7 மணிக்கு எந்திரிக்கிற. போ போய் குளிச்சுட்டு காபி போட்டு எடுத்துட்டு போ. அத்தை எனக்கு காய்ச்சல் அடிக்குதுட்டா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் நாளைக்கு குளிச்சுட்டுங்களா? என்னது குளிக்காம கொள்ளாமலாம் சமையல் கட்டுலக்குள்ள பூதுற வேலை வச்சுக்காத, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஏமா அவளுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை போய் குளிக்க சொல்லிட்டு இருக்கா. உடுமா நாளைக்கு குளிச்சுக்கிட்டோம். இங்க பாருடா, இதுதான் நம்ம குடும்பத்தோட வழக்கம். நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்ல மூட்டை பிடிச்ச கட்டிக்கிட்டு தனி கொடுத்து போயிட்டே இருங்க. என்னமா சும்மா தனி. ஆர்த்தி, எங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம தண்ணி கொடுத்தனுமே போயிடலாம். எவ்வளவு நாளைக்குதான் எனக்காக எங்க அம்மா பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருப்பேன். அவங்க சொல்ற மாதிரி நம்ம தனி கொடுத்துட போனோம்னா உன் வருமானத்தை வச்சு போக முடியாது. இப்போ வீடு பார்த்து போகணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இப்ப கடன் வாங்கணும். வீட்டுல ஒரு பொருள் கூட கிடையாது, அதை வாங்குறதுக்கு கடனை வாங்கணும். கடனை வாங்கி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லு? அதுக்கு இவங்க பண்ற கொடுமையே நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன். துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வழிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே.